இன்னைக்கு குட்டி ராஜா யோவாஸை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் 2 ராஜா இருந்தாங்களா, யகு, ஆகாஸ். அந்த ஆகாஸ் ராஜாவை யகு ராஜா சண்டை போட்டு கொன்னுட்டான். ஆகாஸுடைய அம்மா பேர் அத்தாலியா. அவள் ரொம்ப கெட்ட ராணி. அவளுக்கு கோவம் வந்துடுச்சு. என் பிள்ளை ஆகாஸை நீங்கள் சாகடிச்சிட்டிங்களா, நான் அவங்கள சும்மா விட மாட்டேன், நானும் எல்லா ராஜகுமாரரையும் நான் சாகடிப்பேன் அப்படின்ட்டு எல்லா குழந்தைகளையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டா. அப்போது ஒரு நல்ல ராணி என்ன பண்ணா, ஐயோ இந்த அத்தாலியா கெட்ட ராணி எல்லா ராஜகுமாரரையும் சாகடிக்கிறாளே, நாம் இளவரசனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி தம்பி இருந்தான். அவனை குழந்தைய தூக்கிட்டு ஓடி போய் சர்ச்சு இருக்குல்ல, அதுக்குள்ளே போய் ஒளிஞ்சிக்கிட்டான். அங்கேயே வச்சு குழந்தைய பாதுகாத்தாங்க. அந்த நல்ல ராணி என்ன பண்ணா, எல்லா காவல்காரர்களை கூப்பிட்டு, நம்ம குட்டி இளவரசரை நம்ம தான் பாதுகாக்கணும், அதனால் இந்த ஆலயத்தை சுற்றி நீங்கள் எப்பயுமே காவல் காக்கணும், அது மட்டும் இல்லை நம்ம இளவரசரை சுற்றி குட்டி ராஜாவை சுற்றி எப்பயும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னான். அதே போல் எல்லாரும் பாதுகாத்தாங்க. 7 வயசு ஆகும்போது அந்த குட்டி இளவரசரை எல்லாரும் ராஜாவாக்கிட்டாங்க. அப்போது இந்த யோவாஸ் 7 வயசில் ராஜாவாயிட்டார். எல்லாம் கையை தட்டி ராஜா வாழ்க ராஜா வாழ்கன்னு சத்தமாக சொன்னாங்க. இதை இந்த கெட்ட ராணி இருக்கால அத்தாலியா கேட்டுட்டா. கேட்ட உடனே, இன்னும் ஒருத்தன் உயிரோடு இருக்கானா, விடமாட்டேன், அவனையும் நான் கொல்லுவேன், இது துரோகம், எப்படி நீங்கள் அவனை ராஜாவாக்கலாம் அப்படின்னு ஓடி வந்தா. அப்போது என்ன பண்ணாங்க, எல்லா சேவகர்களும் அவகிட்ட சண்டை போட்டு அந்த கெட்ட ராணி அத்தாலியாவை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. பார்த்தீங்களா, அந்த குட்டி பாப்பா குட்டி தம்பியை ஆண்டவர் ஆலயத்தில் வச்சு பாதுகாத்து அப்புறம் ராஜாவாக உயர்த்தினார். இன்றைக்கி மனப்பாட வாசனம் சங்கீதம் 27:5. அவர் தீங்கு நாளில் என்னை கூடார மறைவிலே மறைத்து ஒளித்து வைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். நம்ம ஆண்டவரை நம்பி இருந்தால் இயேசுப்பா நம்மளை பாதுகாப்பார், நம்மளை உயர்த்துவார். சரியா?